ஹரி ஓம். எல்லாரும் சேர்ந்து சிவமானச பூஜா சாண்ட் பண்ணலாம். ஓம் ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம் நானாரத்ன விபூஷிதம் மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் जाति चम्पकबिल्वपत्ररचितं पुष्पं धूपं तथा दीपं देवदयानि ते पशुपते हृत्कल्पितं गृह्यतां सौवर्णेन नवरत्नकण्ठरचिते पात्रे हृतं पायसम् भक्ष्यं पञ्चविधं वयोदतियुतं रम्भाफलं पानकं शाकानामयुतं जलं रुचिकरं कर्पूरकण्डोज्ज्वलं ताम्बूलं मनसा मया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु छत्रं चामरयोर्युगं व्यजनकं चादर्शकं निर्मलं वीणाभेरीमृदङ्गकाहलकला गीतं च नृत्यं तथा साष्टाङ्गं प्रणतिस्तुतिर्बहुविधा हेतत्समस्तं मया संकल्पेण समर्पितं तव विभो पूजां गृहाण प्रभो आत्मा त्वं गिरिजामती सहचराः प्राणा शरीरं गृहं पूजा ते विषयो बभोगरचना निद्रा समाधिस्थितिः संचारः पदयो प्रदक्षिणविधिः स्तोत्राणि सर्वा गिरः यत् कर्म करोमि तत्तदखिलं शम्भोदवाराधनम् करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा परादं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो. எல்லாரும் வந்து கீதா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. தியான ஸ்லோகம் சொல்லிவிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். हरि ओम. गुरुवे शरणम. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं
பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம 13th சாப்டரோட சம்மரி பார்க்க போகிறோம். 13th சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், இது 3வது ஷட்கத்தோட பிகினிங் அப்படின்னு பார்த்தோம். கீதாவில் 3 ஷட்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1st to 6th சாப்டர் ஒரு ஷட்கம், 7th to 12th சாப்டர் 2வது ஷட்கம், 13th to 18th சாப்டர் 3வது ஷட்கம். அந்த ஃபஸ்ட்டு ஷட்கத்தில் எந்த டாபிக் ஹைலைட் பண்ணப்பட்டது அப்படின்னா கர்மயோக சாதனா ஹைலைட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் செகண்ட் ஷட்கத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உபாசனா யோகம் ஹைலைட் பண்ணப்பட்டது. அப்போது 3வது ஷட்கத்தில் எந்த டாபிக் ஹைலைட்டடாக இருக்கணும்? ஞான யோக சாதனா ஹைலைட் பண்ணப்படுறது. ஸோ பார்த்தோன்னா 13, 14, 15 இந்த 3 சாப்டர்ஸுமே உபனிஷத்தோட எசன்ஸை கொடுக்குற சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3மே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ். அதில் 13வது கன்சிடர்ட் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய உபனிஷத்திக் விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால 13வது சாப்டர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது. ஏன்னா உபனிஷத்தோட சாரத்தை அப்படியே இதில் கிருஷ்ணர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பல சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த 13வது அத்தியாயமும் ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறது. அந்த கேள்வி சில கீதா புக்ஸில் இருக்கும், பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். பல கீதா புக்ஸில் அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்காது. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்தை நம்ம அங்கே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இது வெரி யூஸ்ஃபுல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதனால தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் வேரி ஆகிறது. நம்மளுடைய புக்கில் இருக்கிற, நம்ம எல்லாருக்கும் ஒரு புக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புக்கில் இருக்கிற ஸ்லோகமோடைய டோட்டல் நம்பரும் இப்போ நாம் இப்போ முடிக்கும் பொழுது இருக்கிற நம்பரும் ஒரு ஸ்லோகம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகம் நம்ம யூஸ் பண்ணுற புக்கில் இல்லை. ஸோ இப்போ நம்ம அதை சப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது 13th சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் வாட்ஸ்அப்பில் உங்கள் எல்லாருக்குமே அனுப்பப்பட்டது இல்லையா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம். அர்ஜுனனுடைய கேள்வியாக அது அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6 வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அர்ஜுனன் கிளாரிஃபிகேஷன் கேட்குறான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த 6 வார்த்தைகளும் நம்ம பார்த்தோன்னா சாஸ்திரத்தில் ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணப்படுற வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அவன் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ என்ன கேட்குறான்? பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதிதுமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ அப்படின்னு கேட்குறான். ஸோ பிரகிருதி, புருஷ, க்ஷேத்ர, க்ஷேத்ரஜ்ஞ, ஞானம், ஞேயம், இந்த 6 பற்றியும் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. வேதித்தும் இச்சாமின்னு ஆசைப்படுறேன், அதனால் நீ எனக்கு அதை பற்றி சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். ஸோ என்ன தான் பார்க்குறதுக்கு ஆர் இது 6 டாபிக்ஸ், 6 டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி அது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஆன் அனாலிசிஸ் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதில் சில ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதை சுருக்கிடலாம் அப்படின்னு.
என்னெல்லாம் அப்படி ரிப்பீட் ஆகிறது இந்த வேர்ட்ஸில் அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞ, புருஷ, ஞேயம், இது மூணுமே வந்து ஒரே பிரின்சிபல் பற்றி பேசுகிறது. க்ஷேத்ரஜ்ஞ, புருஷ, ஞேயம், இது மூணையும் நம்ம காமனாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அதுக்கு க்ஷேத்ரஜ்ஞ, புருஷ, ஞேயம், இந்த மூணுத்துக்கும் நான் காமனாக ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவேன் ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஆத்மா அப்படிங்கிற வேர்டை நாம் யூஸ் பண்ணலாம். அப்போ க்ஷேத்ரஜ்ஞ இஸ் ஈக்குவல் டு புருஷ இஸ் ஈக்குவல் டு ஞேய இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஸோ இந்த மூணும் வந்து இப்போது ஒரே டாபிக் உள்ள நாம் அடக்கிட்டோம். அது மாதிரி க்ஷேத்திரம் அண்ட் பிரகிருதி, இந்த ரெண்டும் வந்து ஒரே விஷயத்தை பற்றி தான் ரெஃபர் பண்ணுறது. அது எப்படி நம்ம காமனாக சொல்லலாம்? அது ரெண்டும் வந்து அனாத்மா பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை வந்து ஒன்றாக்கினோம், அதுக்கப்புறமா 2 டேர்மை இப்போ ஒன்றாக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 2 டாபிக் கிடச்சிருக்கு. 5 வார்த்தை முடிஞ்சிடுது. இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? ஞானம் அப்படிங்கிறது ஒரு தனியான டாபிக். அதை தனியாக தான் நாம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து எதை பற்றி பேசுகிறது? குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசுகிறது. அதனால் அதை நம்ம தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தம் இப்போ நம்மளுக்கு அந்த 6 டெக்னிக்கல் டேர்மை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது மொத்தமாக 3 டாபிக் தான் இருக்குது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிறோம். என்ன 3 டாபிக் இருக்குது? ஆத்மா, அனாத்மா, ஞானம். இந்த 3 தான் வந்து 13th சாப்டரோட விஷயம், மேஜர் விஷயமாக இருக்குது. ஸோ இதை வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு 2வது ஸ்லோகத்திலேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸ் பற்றியும் கிருஷ்ணர் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுறார். எல்லாத்தையுமே வந்து ப்ரீஃபாக என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா அனாத்மா டாப்பிக்கை எடுத்துக்கலாம். அனாத்மா அப்படிங்கிறது எந்த 2 வார்த்தையை ரெஃபர் பண்ணுற டேர்மு? பிரகிருதி அண்ட் க்ஷேத்திரம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அனாத்மான்னு ரெஃபர் பண்ணுறோம். இப்போ கிருஷ்ணர் அனாத்மான என்ன எப்படி சொல்கிறார்? என்னன்னு சொல்கிறார்? எதையெல்லாம் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேனோ அது எல்லாம் அனாத்மா. எது எல்லாம் திருஷ்ய பதார்த்தமோ அது எல்லாம் அனாத்மா. இப்போ எது எல்லாம் திருஷ்யமோ அது அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டோன்னா, திருஷ்யம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ எது எல்லாம் அனாத்மா? எக்ஸ்பீரியன்ஸ்டு விஷயங்கள் எல்லாமே வந்து அனாத்மா. இப்போ வந்து எதெல்லாம் இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்துக்கு கீழே வரும்? இதெல்லாம் வரும். இந்த மொத்த யூனிவர்ஸுமே வந்து எதுக்கு கீழே வந்துடும்? எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதுக்கு கீழே மொத்த பிரபஞ்சமுமே வந்துடும். ஏன்னா இந்த என்டையர் யூனிவர்ஸையே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வேர்ல்டானது இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு விஷயத்தை கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட, ஃப்யூச்சரில் அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ வந்து ஸ்வர்கலோகம், அதை நான் வந்து இப்போ கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்படின்னு நாம் கேட்டால் கூட, இப்போ நம்ம நிறைய புண்ணியமெல்லாம் நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் ஸ்வர்கலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அப்போ அங்கே போனால் டெஃபினட்டாக அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் எது எல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குமோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? அனாத்மா அப்படின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் திஸ் வேர்ல்ட் இஸ் அனாத்மா. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பாடியும் அனாத்மா கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அனாத்மாவுக்கு கீழே தான் வரும். ஏன்னா இந்த பாடியுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரியறது. இந்த பாடி வந்து எப்படியெல்லாம் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுறது, ஆர் இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே வந்து எனக்கு தெரிகிற காரணத்தினால, அதாவது நான் ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக என்னோடய பாடியோட கண்டிஷன்ஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பாடியும் வந்து அனாத்மா. மைண்டும் அனாத்மா தான். ஏன்னா மைண்டோட கண்டிஷன்ஸையும் என்னால் வந்து
ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஸோ வேர்ல்டு, பாடி, மைண்ட் இது மூணுமே வந்து அனாத்மா கேட்டகரி கீழே தான் வரும். சரி, இந்த அனாத்மாவுடைய நேச்சர் என்ன, அனாத்மா உடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? அனாத்மா அப்படின்னு சொன்னோடனே அதனோட நேச்சர் அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அச்சேதன ஸ்வரூபம், அதாவது ஜடம், மேட்டர் பிரின்சிபிள். ஸோ மொத்த திருஷ்ய பிரபஞ்சமுமே எப்படிப்பட்டது? மேட்டர்னால் ஆக்கப்பட்டது இல்லையா? அதுதான் அனாத்மான்னு சொல்கிறோம். அதனால அது எப்படி இருக்கு? மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து இன்சென்ஷியன்ட், அச்சேதனம். அச்சேதனம்னா உணர்வு இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னதான் இந்த பாடி வந்து இப்போ கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்குது? சென்ஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சென்ஷியன்சி பாடியோடதே கிடையாது இல்லையா? பாடியோடைய நேச்சுரலாகவே பாடிக்கு வந்து இந்த சென்ஷியன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் நேச்சுரலாகவே இந்த பாடிக்கு சென்ஷியன்சி கிடையாது. தேர்ஃபோர் சென்ஷியன்சி பாடியோட இன்ட்ரின்சிக் நேச்சர் கிடையாது. அப்போ ஜடம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்ட்ரின்சிக்காகவே சென்ஷியன்சி கிடையாது. இன்ட்ரின்சிக்காகவேனா நேச்சுரலாகவே வந்து அந்த சேத்தனத்துவம் கிடையாது. எதுக்கு? மேட்டர் பிரின்சிபிளுக்கு சேத்தனத்துவம் நேச்சுரலாகவே கிடையாது. அதனால தான் டெத்தும் போது என்ன ஆகிறது? இவ்வளோ நேரம் சென்ஷியண்ட்டாக இருந்த பாடி இப்போது இன்சென்ஷியண்ட்டாக ஆயிடுறது. ஸோ பாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு சென்ஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது அதோட நேச்சுரல் விஷயம் இல்லை. ஸோ இதே பிரின்சிபிளை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மைண்டும் வந்து நேச்சுரலாகவே சென்ஷியன்ட் கிடையாது. மைண்டும் வந்து மெட்டீரியல் பிரின்சிபிள் தான். இப்போ அதுவும் வந்து அச்சேதனம். அப்போ வேர்ல்ட் ப்ளஸ் பாடி ப்ளஸ் மைண்ட் வந்து அனாத்மா. இந்த அனாத்மா அச்சேதனம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் என்ன? இந்த அனாத்மாவுக்கு நிறையா ஆட்ரிபியூட்ஸ் உண்டு. ஆட்ரிபியூட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை போடணும் நம்ம அந்த இடத்துல? சகுணம் அப்படின்னு போட்டுக்கணும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ பாடி வந்து குள்ளமாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்புறம் மைண்டு வந்து குழப்பத்தில் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ அது வந்து இந்த அனாத்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனாத்மா வந்து நேச்சுரலாகவே எப்படி இருக்குது? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உடையதாக அது இருக்குது. அதனால் அதை சகுணம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஃபீச்சர் என்ன? இந்த அனாத்மா கான்ஸ்டண்ட்டாக மாறிண்டே இருக்கும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து ஆட்டம் எடுத்துட்டா அந்த ஆட்டம் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக வந்து இட் இஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அனாத்மா வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம்? சவிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரே மாதிரியே எப்பயுமே இருக்குமானா ஒரே மாதிரியே எப்பவும் இருக்காது. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? அனாத்மா வந்து அச்சேதனம், சகுணம், சவிகாரம், இது மூணு பார்த்தோமா? இப்போ இந்த சவிகார நேச்சர் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறது? அதாவது அது வந்து சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணுறது தான் அதனுடைய நேச்சர். அப்போ அது என்ன பண்ணுறது? சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணுறதுனால இந்த மேட்டர் பிரின்சிபல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது அப்படின்னா எப்போவுமே விசிபிள் கண்டிஷன்லையே அது இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறது? இன்விசிபிள் கண்டிஷனாகவும் அது சேஞ்ச் ஆகிறது. இப்போ வந்து அது மாதிரி அது தன்னை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. இந்த சேஞ்சிங் நேச்சர்னால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அனாத்மா வந்து தன்னை வந்து டூ ப்ராட் கண்டிஷன்ஸுக்கு தன்னை வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறது. ஒன்று வந்து வெளி தோற்றத்திற்கு வந்த, அதாவது நம்மளால் பார்க்க முடிகிற ஒரு விசிபிள் மேட்டராக அது வந்து தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறது. இன்னொன்று வெளி தோற்றத்திற்கு வராத, நம்மளால் பார்க்க முடியாத அந்த இன்விசிபிள் கண்டிஷன், அதாகவும் தன்னை அது
சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளி தோற்றத்திற்கு வந்த ஒரு மேனிஃபெஸ்ட் ஆன மேட்டர் அதை வந்து நம்ம வியக்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வியக்த அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இது வந்து வெளி தோற்றத்திற்கு வந்த மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வியக்த அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கும் பொழுது, வெளி தோற்றத்திற்கு வராத அந்த நிலையில் இருக்கும் பொழுது அதுதான் அவ்வியக்த அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த இன்விசிபிள் கண்டிஷன். ஒன்று வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து காரிய அவஸ்தா. இப்போ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மை என்ன சொல்லணும் அப்படின்னா காரண அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஜலம் இருக்குது, ஜலமை வந்து நம்ம சூடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், ஜலம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரிகிற ஜலம் இப்போது கண்ணுக்கு தெரியாத வேப்பராக அது வந்து மாறுறதில்ல, ஆவியாக அது வந்து மாறும். இப்போ ஜலம் வந்து அழியலை, டிஸ்ட்ராயே ஆகலை. ஆனால் வியக்த ஜலம் இப்போது அவ்வியக்த ஆவியாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அது மாதிரி இந்த காஸ்மாஸ் இருக்குல்ல, இதுக்கும் வந்து இந்த 2 விதமாக சேஞ்ச் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து வியக்த அவஸ்தாவும் இதுக்கு உண்டு, அவ்வியக்த அவஸ்தாவும் இதுக்கு உண்டு. அப்போ வியக்த அவஸ்தாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம், கிரியேஷன், சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே அவ்வியக்த அவஸ்தாவை மாயா அப்படின்னு நாம் இதை தான் சொல்கிறோம். இப்போ அது வந்து வெளி தோற்றத்திற்கு வராமல் இருந்ததுன்னா அந்த மேட்டர் பிரின்சிபிள் தான் மாயான்னு சொல்கிறோம். வெளி தோற்றத்திற்கு வந்துடுதுன்னா அதுதான் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனிஃபெஸ்ட் ஆன மேட்டர் வந்து யூனிவர்ஸ், அன்மேனிஃபெஸ்ட் மேட்டர் வந்து மாயா. அது மாயாவோ பிரபஞ்சமோ இல்லை இந்த பாடியோ மைண்டோ எதா இருந்தாலும் அது எதுக்கு கீழே வரும், அனாத்மாவுக்கு கீழே தான் வரும். ஸோ அச்சேதனம், சகுணம், சவிகார தத்துவம் வந்து அனாத்மாவோட விஷயம். அனாத்மாவோட பார்ட்டு முடிஞ்சிடுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம ஆத்மாவை பற்றி பார்க்கணும். இப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து அனுபவிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதை அனுபவிக்கிறவன் இருந்து ஆகணும் அப்படின்னு அர்த்தமாகிறது இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன இருந்தாகணும், ஒரு எக்ஸ்பீரியன்சர் இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னே சொல்ல முடியும் இல்லையா. இப்போ எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்ட் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் நாட் பாசிபிள். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக முடியாது, ஆகவே ஆகாது, இருக்கவே இருக்காது. இப்படி சொன்ன உடனே என்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் ஞாபகப்படுத்திக்கணும். என்னது, என்னோட கண்ணுனால் நான் வந்து விதவிதமான ரூபங்களை பார்க்கிறேன், இல்லை விதவிதமான கலர்ஸை நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். வண்ணங்கள் பார்க்கிறேன், விதவிதமான ஃபார்ம்ஸை நான் பார்க்கிறேன். இப்போ நான் வந்து கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், கண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தமாகிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கண்ணை பயன்படுத்தி அந்த கண்ணையே பார்க்க முடியுமா அப்படின்னா, ஒரு நாளைக்கும் என்னோட கண்ணை என்னோட கண்ணாலேயே பார்க்க முடியாது. இப்போ என்னோட கண்ணை என்னோட கண்ணுனாலேயே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால கண் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு டவுட் வருமா? கண்டிப்பாக வரவே வராதுல, டவுட்டு அந்த இடத்துல வராது. ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், கண்ணோட ஹெல்ப்போடு தான் நான் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்குறேன். அப்போது நான் பார்க்குறேங்கிறதுக்கே வந்து கண் இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிறது.
ஸோ இப்போ வந்து கண் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து கேள்வி கேட்கவே மாட்டோம். இந்த பிரின்சிபலை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எதை ப்ரூவ் பண்ணுறது? இப்போ வந்து நான் பார்க்குற ரூபங்கள், கலர்ஸு, அதெல்லாம் வந்து கண்ணு இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸு எதை ப்ரூவ் பண்ணுறது? எக்ஸ்பீரியன்சர் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறது இல்லையா? அப்போது எப்படி நம்ம கண்ணுனாலேயே பார்க்க முடியாதோ அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்சரை ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபல் அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், இந்த எக்ஸ்பீரியன்சர் பிரின்சிபலை தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். திரிகேவ நது திருஷ்யத்தே, இதை ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சர் சேத்தனமா அச்சேதனமா? இப்போ இந்த எக்ஸ்பீரியன்சர் வந்து கண்டிப்பாக சேத்தனமாக தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு திருஷ்யமும் வந்து அச்சேதனம் அப்படின்னு சொன்னால் திருக் எப்படி இருக்கணும்? சேத்தனமாக தான் இருக்கணும். ஸோ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். சரி, யார் அந்த எக்ஸ்பீரியன்சர்? யார் இந்த வேர்ல்டை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆன்சர் பண்ணுவோம் நம்ம? நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் தான் ஆத்மா, ஏன்னா ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொன்னால், நான் தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் தான் அந்த ஆத்மா. அப்போது நான் ஆகிய ஆத்ம சைத்தன்யம் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் ஆத்மா. சரி, இந்த ஆத்மாவுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? இப்போ அனாத்மாவுக்கு என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அனாத்மாவுக்கு என்ன பார்த்தோம்? அச்சேதன, சகுண, சவிகாரன்னு பார்த்தோம்ல. அப்போ இங்கே என்ன ஆப்போசிட்டாக போட்டுக்கணும்? சேத்தன, நிர்குண, நிர்விகார. இதெல்லாம் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க போகிறது இல்லை. இப்போ வந்து சேத்தனம் அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ சேத்தனம் அப்படின்னு சொன்ன உடனே கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். போர் அடித்தாலும் இது வந்து 13th சாப்டர் இல்லையா, அதனால் இங்கே வந்து ஒரு வாட்டி நம்ம அதை பார்த்துடலாம். அப்போது நான் ஆகிய ஆத்ம சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. ட்ரிபிள் பி ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ கிடையாது. செகண்ட் பாயிண்ட் என்ன? ஆத்ம சைத்தன்யமாகிய நான் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த பாடியை பர்வேடு பண்ணி அதை உணர்வு மயமாக ஆக்கிறேன், என்லிவன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாடி எப்படிப்பட்டது? இனர்ட், ஜடம். ஆஸ் சச் பாடி வந்து ஜடம். நான் வந்து சைத்தன்ய தத்துவம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சைத்தன்ய தத்துவமாகிய நான் இந்த பாடியை வந்து வியாபிக்கும் பொழுது இந்த பாடி வந்து என்லிவன் ஆகிறது. அப்போ எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபேனை பர்வேடு பண்ணி அதை வந்து என்லிவன் பண்ணுறதோ அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் ஆகிய நான் இந்த பாடியை பர்வேடு பண்ணி பாடியை என்லிவன் பண்ணுறேன், பாடியை சேத்தனமாக்குறேன். இது வந்து செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? ஆத்ம சைத்தன்யமாகிய நான் இந்த பாடியோட லிமிட்டடு கிடையாது. இந்த பாடியோடு நான் வந்து முடிஞ்சு போய்ட்றேனான்னு கேட்டேன். இந்த பாடியோடு நான் முடிஞ்சு போகலை. இப்போ எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்து ஃபேனில் மட்டும் லொக்கேட்டட் கிடையாது இல்லை, அது வந்து ஃபேனை தாண்டியும் அது இருக்குது. அது மாதிரி நான் ஆகிய ஆத்ம சைத்தன்யம் இந்த பாடியோட மட்டும் லொக்கேட்டட் கிடையாது, இந்த பாடியை தாண்டியும் நான் வந்து பர்வேடு பண்ணுறேன். அப்படின்னா ஐ ஆம் ஆல் பர்வேடிங். இப்போ ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங்கே வந்து என்னன்னு பார்த்தோம்? ஆல் பர்வேடிங். ஆப்னோதி சர்வம் இது ஆத்மா.
இப்போ இந்த எக்ஸ்பீரியன்சர் கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த லிமிட்டேஷன், இந்த லொக்கேஷன் இதெல்லாம் எதை சேர்ந்தது? இனர்ட் ஆப்ஜெக்டை சேர்ந்தது ஆர் இந்த பாடியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, 4th பாயிண்ட் என்ன? நானாகிய ஆத்ம சைத்தன்யம் இந்த மீடியமான பாடி போனாலும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். நான் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பேன். இப்போ இதில் என்ன தெரியறது? டெத் அப்படிங்கிறது எதை சேர்ந்தது? பாடியை சேர்ந்தது. நான் வந்து சர்வகதா மட்டும் இல்லை, நான் நித்தியம் கூட, பெர்மனெண்ட்டாக நான் இருந்துகிட்டே இருப்பேன். இந்த பாடி போச்சுன்னா கூட நான் இருப்பேன். இது வந்து 4th பாயிண்ட்டு. 5th பாயிண்ட் என்ன? இந்த பாடி மீடியம் போச்சு அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டினியூஸாக இருப்பேன் இல்லையா? ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னால் டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாடிங்கிற மீடியம் டிஸ்ட்ராய் ஆகிடுது. அது போன காரணத்தினால என்னால் வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியாது. எப்படி வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் வந்து மீடியம் எல்லாம் இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை, இந்த பாடியும் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போய்டுறது, மைண்டும் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போய்டுறது. ஆனால் நான் இருக்கேனா இல்லையா? சுஷுப்தி அவஸ்தாவில் நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். பட் என்னால் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மீடியம் எல்லாம் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற காரணத்தினால என்னால் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியறது இல்லை. அது மாதிரி இந்த பாடி போனால் என்னால் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. அப்போ வந்து பாடி டெட் அப்படிங்கிறதுனால நான் டெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து 5 ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஆத்மாவை பற்றி புரிய வைக்கிறதுக்கு, இந்த ஃபீச்சர்ஸை வந்து புரிய வைக்கிறதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? நம்மளுக்கு உபநிஷத்துலேருந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறார் அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? என்ன 2 எக்ஸாம்பிள்? ஒன்று வந்து ஆகாஷம், ஆகாஷம்னா ஸ்பேஸ் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பிரகாஷம், அது வந்து லைட் பிரின்சிபல். இப்போ ஆத்மாவை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸோட ஃபீச்சர்ஸை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆத்மாவை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்? ஆகாஷம் வந்து ஏகம் அப்படின்னு பார்த்தோம். சூரிய பிரகாசமும் வந்து ஏகம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் கான்ஷியஸ்னஸும் அதே மாதிரி ஏகத்துவம் தான். உங்களுக்கு புரியுறது இல்லையா? ஸ்பேஸ் வந்து ஏகம், ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அடுத்தது என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஆகாஷம் வந்து அச்சலம் அப்படின்னு பார்த்தோம். அச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதனால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஆல் பெர்வேடிங், எல்லா இடத்துலையும் அது இருக்குது, அதனால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அப்போ ஆகாசம்ல இருக்கிற விஷயங்கள் மூவ் பண்ணும், பட் ஆகாசமே வந்து மூவ் பண்ணாது. அதே மாதிரி சூரிய பிரகாசமும் வந்து அச்சலம். இப்போ ரூமில் வந்து ரூம் ஃபுல்லாக இப்போ லைட் வியாபிச்சிருக்கு. அந்த ரூமில் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நடந்தாலும் லைட் என்ன பண்ணும்? லைட்டு அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். லைட் வந்து எந்த மூமெண்ட்டும் ஆக்சுவலி பண்ணாது. என்னெல்லாம் மூவ் ஆகிறதோ அதெல்லாம் வந்து அது பிரகாசப்படுத்திட்டு இருக்கும். ஸோ லைட் ஆஸ் சச் வந்து அச்சலம். அதே மாதிரி ஆத்மாவும் வந்து அச்சலம், மூவ் ஆகாது. ஏன்னா ஆல் பர்வேடிங். அப்போ நித்திய சர்வகதஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹா. ஸோ ஆகாசம் மாதிரி பிரகாசம் மாதிரி ஆத்மா அச்சலம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து அகண்ட அப்படின்னா இன்டிவிசிபிள் அப்படின்னு. இப்போ ஸ்பேஸ் வந்து இன்டிவிசிபிள் இல்லையா? ஸ்பேஸை வந்து நம்மளால் வந்து பார்ட்டாக பிரிக்க முடியுமான்னு கேட்டால் பார்ட்டாக ஸ்பேஸை நம்மளால் பிரிக்க முடியாது. கட்டெல்லாம் நம்மளால் ஸ்பேஸை பண்ணவே முடியாது. இதே வந்து பூமியை வந்து நம்மளால் வந்து பிளவுபடுத்த முடியும், பிருத்திவியை பண்ணலாம். பட் ஆகாசத்தை நம்மளால்
பண்ண முடியாது. ஜலத்தை கூட நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியும். அதனால தான் ஜலம் டிவைட் பண்ண முடியுங்கிறதுனால தான் நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் சண்டையெல்லாம் நடக்குது. தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை, தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் சண்டை. இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஜலத்தை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். பட் ஸ்பேஸ் எப்படிப்பட்டது? டிவைடே பண்ண முடியாது. அதே மாதிரி லைட்டையும் நம்மளால் வந்து பார்ட்டாக பிரிக்க முடியுமா? அதை வந்து கட் பண்ண முடியுமா அப்படின்னா லைட் இஸ் ஆல்சோ இன்டிவிசிபிள். அப்போ அகண்ட அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஆத்ம சைத்தன்யமும் எப்படி? அகண்டம். இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஏகம், அச்சலம், அகண்டம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன? ஆகாசம் வந்து அசங்கம். அசங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அது எதுனாலையும் பொல்யூட் ஆகாது, மாசுபடுத்த முடியாது. எதனாலையும் வந்து ஆகாசத்தை அஃபெக்ட் பண்ண முடியாது, பொல்யூட் பண்ண முடியாது. இப்போ தண்ணியை வந்து நாம் பொல்யூட் பண்ணலாம், பூமியை நாம் வந்து பொல்யூட் பண்ணலாம், வாயுவை கூட பொல்யூட் பண்ணலாம். கரெக்டாக? அதனால தான் துர்வாசனை, சுகந்த வாசனை அதெல்லாம் சொல்கிறோமே, அந்த வாசனையெல்லாம் எது நம்மளுக்கு கேரி பண்ணிட்டு வருது? வாயு தான் கேரி பண்ணிட்டு வருது. பட் ஆகாசத்தை நம்மளால் ஒரு நாளைக்கும் பொல்யூட் பண்ண முடியாது. அது மாதிரி பிரகாசத்தையும் நம்மளால் பொல்யூட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆத்மாவையும் நம்மளால் என்ன பண்ணாலும் ஆத்மா எதனோடையும் வந்து ஒட்டிக்காது. அது ஆத்மாவில் எல்லாம் இருந்தாலும் ஆத்மா அசங்கா. அதுக்கப்புறம் என்ன? ஆகாசம் வந்து சர்வாதாரம். சர்வாதாரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஆகாசம்தான் எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆகாசம் தான் என்ன பண்ணுறது? எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து அகாமடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது? என்டையர் மேட்டருக்கு அது வந்து சப்போர்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சயின்ஸில் என்ன பண்ணுவான்னா அப்படியே உல்டாவாக சொல்லுவாள். அதாவது மேட்டர் தான் வந்து கான்ஷியஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாள். அதாவது கான்ஷியஸ்னஸ் வந்து பிரெயினில் ஜெனரேட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாள். பட் கான்ஷியஸ்னஸ் பிரெயினில் லொக்கேட்டட் கிடையாது. எல்லா பிரெயின்ஸும் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது செத்துப்போன பிரெயினில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? இப்போ இந்த ஐன்ஸ்டீன்லாம் தெரியும்ல, சயின்டிஸ்ட், அவரோட பிரெயின்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ அந்த ஐன்ஸ்டீனோட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற பிரெயினில் கான்ஷியஸ்னஸ் இருக்குமா இருக்காதா? கான்ஷியஸ்னஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் அந்த பிரெயினுக்கு கான்ஷியஸ்னஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அது போயிடுது. அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து போயிடுறதுனால அந்த பிரெயின் வந்து அப்படியே இன்சென்ஷியண்ட்டாகவே இருக்கும். ஸோ த மீடியம் லாஸ்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு ஃப்யூஸ் போன பல்புனால் எரிய முடியாதோ, எலக்ட்ரிசிட்டி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பல்புக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து போயிடுறதுனால ஃப்யூஸான பல்புனால் க்ளோ ஆக முடியாது, எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி க்ளோ ஆக முடியாது. அது மாதிரி வந்து பிரெயினும் வந்து இப்போது அச்சேதனமாகவே இருக்குது. இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து சர்வ ஆதாரம். எப்படி வந்து ஆகாசம் வந்து சர்வ ஆதாரமாக இருக்கோ அதே மாதிரி கான்ஷியஸ்னஸும் சர்வாதாரம். பிரகாசமும் சர்வாதாரம். எப்படி பிரகாசமும் சர்வாதாரம் அப்படின்னு சொல்லலாம்? ஏன்னா பிரகாசம் இருக்கிறதுனால தான் நான் வந்து இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் இருக்குது தெரியறதுனா எப்படி தெரியறது? பிரகாசத்தோட ஹெல்ப்னால தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஏகம், அச்சலம், அகண்டம், அசங்கம், சர்வாதாரம். இதுதான் வந்து ஆத்ம அனாத்ம விவேக ஞானம். இப்போ கான்ஷியஸ்னஸையும் ஜடத்தையும் வந்து பிரித்து பார்த்து நான் யாருன்னு கிளைம் பண்ணிக்கணும்? நான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். நான் வந்து இந்த ஜடமாகிய பாடியை யூஸ் பண்ணுறேன், அந்த பாடி மூலமாக நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த பாடி கிடையாது. இப்போ இந்த பாடிங்கிற மீடியம் வரும், இந்த பாடிங்கிற மீடியம் போகும். ஆனால் நான் போகிறதும் இல்லை
வரதும் இல்லை. ஸோ இது வந்து ஆத்ம அனாத்ம விவேக ஞானம். ஸோ இதோட ஆத்மா அனாத்மா டாபிக் வந்து ஓவர் ஆகிடுறது. ஸோ 13th சாப்டரோட கணக்குப்படி நாம் வந்து இப்போ 5 டாபிக்ஸை கவர் பண்ணிட்டோம். க்ஷேத்திர பிரகிருதி ஒரு பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ புருஷ ஞேயம். ஸோ எல்லாம் 5 டாபிக்ஸ் இப்போ முடிஞ்சிடுது. கடைசியாக என்ன டாபிக் லெஃப்ட்டு? ஞானம்ங்கிற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 13th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஒரு யூனிக் மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆத்ம ஞானம் அடையறதுக்கு தேவையான வேர்ச்சியூ சத்குணம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு தேவையான நல்ல குணங்கள். இப்போ இன்ஷார்ட் எப்படி சொல்லலாம்னா தார்மீகமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேதாந்தத்தில் வந்து ஏது எத்திக்ஸு ஏது மொராலிட்டி அப்படின்லாம் நிறைய பேர் குதர்க்கமாக கேள்விலாம் கேட்பா. எத்திக்ஸ் தான் ஃபண்டமெண்டல். அது இல்லை அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் வந்து வேதாந்தத்துக்குள்ளேயே ஆக்சுவலி வரவே முடியாது. ஏன்னா அந்த எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. வேதாந்தம் வந்து புரியணும் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் வந்து இருந்தால்தான் புரியும். அப்போ எந்த அந்தக்கரணம் வந்து அந்த மொராலிட்டியோடு இருக்கோ அந்த அந்தக்கரணத்துக்கு தான் ஆத்ம ஞானமே வந்து பாசிபிள். ஸோ வேல்யூஸ் இல்லாமல் இப்போ கிருஷ்ணர் வந்து கிட்டத்தட்ட 20 வேல்யூஸ் கொடுக்குறார். இது இல்லாமல் வேதாந்தம் புரியாது. அப்படியே புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கூட அது எப்படி இருக்கும்னா ஒரு அகாடமிக் நாலேஜாக மட்டுமே இருக்கும். அது வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸையும் கொண்டு வராது. இப்போ வேல்யூஸ் ப்ளஸ் ஸ்டடி, இந்த படிப்பு தான் நம்மளுடைய பர்சனாலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமாக இருக்கும். ஸ்டடி மைனஸ் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டுமே அது இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணுமா இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வேணுமா அப்படிங்கிறத நாம் ஒத்தொத்தரும் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வேல்யூஸ்னால் ஏற்படுறது. இப்போ இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து ஜென்ரலாக சாஸ்திரம் வந்து இது என்னென்னு சொல்கிறது, இதுக்கு ஒரு டேர்ம் பார்த்துருக்கோம் நம்ம தத்துவபோதத்தில். இந்த வேல்யூஸ் எல்லாம் கலெக்டிவாக நம்ம என்னன்னு சொல்லலாம், சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். சாதன சதுஷ்டய சம்பத்தி கிம் அப்படின்னா என்னது? விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். இந்த 4 தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஞான யோக்கியதா. இதில் விவேகம்னா என்னது? இப்போ பகவானால் மட்டும்தான் பூர்ணத்துவத்தை கொடுக்க முடியும். பகவானால் மட்டும்தான் இந்த செக்யூரிட்டியை எனக்கு கொடுக்க முடியும். அண்ட் அந்த ஃபுல்னஸ், அந்த செக்யூரிட்டி வந்து ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அந்த சோர்ஸும் வந்து எப்படிப்பட்ட சோர்ஸாக இருக்கணும்? நித்திய வஸ்துவாக இருந்தால் தான் எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக அந்த பூர்ணத்துவம் இருக்கும், பெர்மனெண்ட்டாக அந்த செக்யூரிட்டியும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேர்ல்டு வந்து எவ்வளோ வெரைட்டியாக நம்மளுக்கு வந்து விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த வேர்ல்டு கொடுக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த வேர்ல்டை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், வேர்ல்டை ஹேண்டில் பண்ண முடியும். பட் வேர்ல்டுனால எனக்கு பீஸு, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படின்னா வேர்ல்டுனால எனக்கு பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்காது. வேர்ல்டுனால கொடுக்க முடியாது. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் விவேகம். இப்போ நித்திய வஸ்துனால தான் எனக்கு வந்து பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்கும். அனித்திய வஸ்துனால எனக்கு ஒரு நாளைக்கும் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்காதுங்கிற அறிவுக்கு பேர் விவேகம் அப்படின்னு சொல்கிறோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இப்போ வைராகியம் அப்படின்னா என்னது? இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வந்ததுக்கப்புறமா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா லைஃபோட ப்ரையாரிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது, ஆர் ப்ரையாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
இப்போ எதுக்கும் நடுவில் நம்ம ப்ரையாரிட்டியை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா ஈஸ்வராக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் நாம் வந்து இந்த ப்ரையாரிட்டியை இப்போது சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ வந்து எது ப்ரைமரி விஷயமா இருக்கணும், எது வந்து செகண்டரி விஷயமா இருக்கணும். எப்போ வந்து வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டுங்கிறது வந்து அந்த வேர்ல்டுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து செகண்டரியாக மாறுறதோ அந்த ஆட்டிடியூடுக்கு பேர் வைராகியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வைராகியம்னா என்னது? ப்ரையாரிட்டிஸை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ வேர்ல்டுக்கு நாம் கொடுக்குற ப்ரையாரிட்டி வந்து சப்சர்வியண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராகியம். எப்போ ஈஸ்வரா ஆர் பிரம்மன் அதுதான் என்னுடைய ப்ரைமரி விஷயம், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேனோ, டாப் ப்ரையாரிட்டியாக நான் வச்சுக்கிறேனோ அதுக்கு பேர் முமுக்ஷுத்வம். இப்போ வேர்ல்டுலி விஷயத்தில் ப்ரையாரிட்டியை குறைக்கிறதுக்கு பேர் வைராகியம், ஈஸ்வர விஷயத்தில் டிசையரை அதிகம் பண்ணிக்கிறதுக்கு பேர் முமுக்ஷுத்வம். 4வது சமாதி ஷட்க சம்பத்தி. இப்போ நம்மளுடைய ஹோல் பர்சனாலிட்டியுடைய இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமாதி ஷட்க சம்பத்தியை. இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி, சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயே ஞானேந்திரியாணி கர்மேந்திரியாணி இருக்கு இல்லையா, அப்புறம் மைண்டு, இன்டலெக்ட், இது எல்லாமே வந்து ஹார்மோனைஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒருங்கிணைஞ்சு அது எல்லாமே வந்து வேலை பண்ணணும். இன் ஷார்ட் அது எல்லாம் வந்து நம்மளுக்கு பாஸாக இல்லாமல் நான் வந்து அது எல்லாத்துக்குமே பாஸாக இருக்கணும். ஸோ செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இந்த சமாதி ஷட்க சம்பத்தி, டோட்டல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 4 வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார், இந்த விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் இருக்கு இல்லையா, இந்த 4 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கிருஷ்ணர் வந்து இங்கே 20 வேல்யூஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஸோ 20 கண்டென்ஸ் பண்ணால் 4 டைல்யூட் பண்ணினோன்னா 20. ஸோ சாதன சதுஷ்டய சம்பத்தியே ஞானம். என்னெல்லாம் வேல்யூஸ் பார்த்தோம்? அமானித்வம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது, ஜஸ்ட் கிவ் வாட் இஸ் அமானித்வம். அமானித்வம்னா தற்பெருமை இல்லாமல் இருக்கிறது அமானித்வம். அப்புறம் அதம்பித்வம். அதம்பித்வம்னா ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறது அதம்பித்வம்னு சொல்லலாம். அப்புறம் அஹிம்சா, துன்புறுத்தாமல் இருக்கிறது அஹிம்சா. அப்புறம் சாந்தி, சாந்தினா பொறுமை. அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மை அப்படின்னு சொல்லலாம். சொல், செயல், சிந்தனை, இது 3மே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஆர்ஜவம். அதுக்கப்புறம் ஆச்சாரியோபாசனம், குருவுக்கு சேவை பண்ணுறது. அதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா கிளென்லினஸ், தூய்மை. அப்புறம் ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆத்ம வினிகிரகா, செல்ஃப் மாஸ்டரி. இப்போ அந்த கரணம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்புறம் இந்திரியார்த்தேஷு வைராகியம். அப்போ இந்திரிய கட்டுப்பாடு, எஸ்பெஷலாக இந்த இடத்துல நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸுடைய கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அனஹங்காரா. அனஹங்காரா அப்படின்னா ஜென்ரலாக ஹியூமிலிட்டியோட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அமானித்வம், அதம்பித்வம், அனஹங்காரா, இது 3மே வந்து சிம்பிளாக இருக்கிறத தான் குறிக்கிறது. பட் அமானித்வம் வந்து தாட் லெவல்லையே வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கு பேர் அமானித்வம். ஃபிசிக்கல் லெவலில் அந்த சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் அதம்பித்வம். அப்புறம் வேர்பல் லெவலில் பேசும் பொழுது அந்த படோடாபம்லாம் இல்லாமல் அப்படியே சிம்பிளாக அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த சிம்பிளிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் அனஹங்காரா. அதுக்கப்புறம் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். இந்த சம்சார ப்ராப்ளம் இருக்கே, இந்த சம்சார ப்ராப்ளம்னால எனக்கு என்னெல்லாம் தோஷங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத மறுபடியும்
சிந்திச்சு பார்க்குறது. அனுதர்ஷனம்னா திருப்பி 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 அதை பற்றி யோசித்து பார்க்குறது. ஸோ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இதுதான் வந்து சம்சாரத்தோட இஃபெக்டாக நம்மளுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ். அதை மறுபடியும் யோசித்து பார்த்தோன்னா இந்த சம்சாரத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் அசக்தி, மென்டல் டிட்டாச்மெண்ட். அப்புறம் புத்திரதாரா கிருஹாதிஷு அனபிஷ்வங்கா, இந்த வீடு மக்கள் பசங்க இவெல்லாம் இருக்கல்ல அவள் மேலெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பற்று வைக்காமல் இருக்கிறது பேர் இந்த புத்திரதாரா கிருஹாதிஷு அனபிஷ்வங்கா. அப்புறம் சமச்சித்தத்துவம், ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் அன்ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் இப்படி எல்லாமே மாற்றி மாற்றி நடக்கும். இதிலெல்லாம் நம்ம வந்து அந்த சமமாக பாவிக்கிறது, அந்த சமச்சித்தம் இருக்கணும். அப்புறம் பக்தி, பகவான்கிட்ட வந்து இடைவிடாமல் பக்தி பண்ணுறது ஆர் மாறாத பக்தி செலுத்துறது வந்து அவ்யபச்சாரிணி பக்தி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விவிக்த தேச சேவித்வம், தனித்து இருக்கிறது ஒரு பிளேஸில், ரொம்ப தனியாக நம்மளால் வந்து நம்மளோட மைண்டோடையே நம்மளால் வந்து இருக்க முடியறதா அப்படின்னு நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் ஜன சம்சதி அரதி, மக்களோட கம்பெனிலேயே அப்படியே மூழ்கி போயிடாமல் இருக்கிறது. அப்புறம் தத்துவஞானா தரிசனம், இப்போ இந்த நாலேஜ் வந்து எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த பலனுக்கு அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அந்த பலனை வந்து வேல்யூ பண்ணி பார்த்தா தான் இந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் எனக்கு வரும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த பலனை வந்து வேல்யூ பண்ணி பார்க்கறது. அதுக்கப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், செல்ஃப் என்கொயரி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆத்ம விசாரம். இப்போ இதெல்லாமே வந்து கிருஷ்ணர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறார், ஞானம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதோட வந்து அந்த 6 டாப்பிக்கும் வந்து கவர் ஆகிடுறது 2லேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும். இப்போது 25லேருந்து 35 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து டீச்சிங்கை வந்து கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஞான சாதனானி அண்ட் ஞான பலம். ஸோ ஞான சாதனானி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து என்னெல்லாம் ஸ்டேஜஸை கோ த்ரூ பண்ணணும். இப்போ இந்த நாலேஜை நான் அடையணும் அப்படின்னா நான் என்ன ஸ்டேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த நாலேஜ் வந்துடுதுன்னா அதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது. ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்டேஜஸை 5ஆக பிரித்தார். என்னெல்லாம் ஸ்டேஜஸ்ஸு? கர்மயோகம், உபாசனா யோகம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது என்ன பண்ணுறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா அந்தக்கரணத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் அது நீக்கிறது. ஸோ மல நிவர்த்திகி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்தக்கரணத்தை வந்து அதை சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து உபாசனம். இப்போ பகவானை தியானம் பண்ணுறது. ஸோ பகவானோட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரூபத்தை எடுத்துட்டு நாம் வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு பேர் உபாசனா அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அந்தக்கரணத்தோட அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் இந்த பகிர்முகத்துவம், வெளிமுகமாக பார்க்குற விஷயம் எல்லாம் இதனால் நீங்கி இப்போ அந்தக்கரணம் எப்படி ஆகும்னா நிஜமாலே அது அந்தர்முகமாக மாறுறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ விக்ஷேப நிவர்த்திகி இதுதான் பலன் இந்த உபாசனா யோகம் ஃபாலோ பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் என்ன? ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கன்சிஸ்டன்ட் systematic study of Vedantic scriptures for a length of time under a guidance of a guru. இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரியோ ஆர் இன்ஸ்டன்ட் வாட் எவர் ரவா இட்லி அந்த மாதிரிலாம் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜ் கிடச்சிடுமானா இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து கேட்டால் தான் சாஸ்திரம் ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது அப்படின்னே வந்து நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா ஊர்கா மாதிரி இந்த விஷயத்தில் இந்த சப்ஜெக்டில் நாம் ஊறிண்டே இருக்கணும், கொஞ்ச காலம் ஊறணும். அதுக்கு பேர் ஸ்ரவணம். இப்போ இது என்ன பண்ணுறது? அஜ்ஞான நிவர்த்தி இது கொடுக்கறது. ஸோ அஜ்ஞானத்தை இது நீக்கிறது. 4வது ஸ்டேஜ் வந்து மனனம்.
இப்போ வேதாந்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக காம்ப்ரிஹென்சிவாக படித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும். ஸ்ரவணத்தில் ஆக்சுவலி டவுட்ஸ் வந்து அலௌடு கிடையாது. என்னெல்லாம் டவுட் வருதோ, என்ன பண்ணணும், வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். நம்மளுக்கு என்னென்னலாம் கேட்கும் பொழுது என்னெல்லாம் டவுட் ஏற்படுறதோ எழுதி வச்சுக்கணும். அப்புறம் திருப்பியும் வந்து ஃபர்தராக கிளாஸஸ் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுட் எல்லாம் ஒன்று ஒன்றா கிளியர் ஆகிண்டே வரும். அப்படியும் கிளியர் ஆகலை, நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லா டெக்ஸ்ட்டையுமே கேட்டு முடிச்சிட்டேன், அப்படியும் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் டவுட்டை ரேஸ் பண்ணி அதை நாம் கிளாரிஃபையும் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சம்சய நிவர்த்தி. அதுக்கு முன்னாடி அதாவது அதுக்கு தான் வந்து பொறுமை அப்படின்னு ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா. யூ நீட் சம் பேஷன்ஸ். இப்போவே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான டைமையும் நம்ம வந்து அலோவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு ஸ்திரமான ஞானமாகவும் அமையும். நம்மளே கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டக்குன்னு இன்னொருத்தர் சொல்லி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. நாமளே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அது ரொம்ப நிலச்சி இருக்கும் அது. ஸோ அந்த டைமையும் நாம் வந்து டெஃபினட்டாக கொடுக்கணும். 5th ஸ்டேஜ் வந்து நிதித்தியாசனம். இப்போ டீச்சிங்லேயே டுவெல் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். ஏன்னா என்னை பற்றி நான் இவ்வளோ ஜென்மமாக இவ்வளோ காலமாக வந்து வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து என்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நான் என்னை யாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் தான் இந்த பாடி அப்படின்னு நான் வந்து இவ்வளோ காலம் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் வாசனா அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன ஆகுறது அப்படின்னா இந்த பாடிக்கு எது நடந்தாலும் நான் என்ன நினச்சின்றேன், எனக்கு தான் அது நடக்கிறது அப்படின்னு நான் வந்து தப்பாக நினச்சின்றேன் இல்லையா. ஸோ ரியாக்ட் பண்ணுறேன். இந்த பாடிக்கு எது நடந்தாலும் நான் வந்து எனக்கு நடக்கிறதா நினச்சிட்டு நிறைய ரியாக்டும் வந்து பண்ணுறேன். இதைத்தான் நாம் சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கே சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும், நான் பாடி இல்லை, நான் பாடி மூலமாக ஃபங்க்ஷன் பண்ணுறேன். இப்போ தூங்கும் பொழுது நான் வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ட்ரா பண்ணிவிட்டு ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அது மாதிரி டெத்து போதும் இந்த பாடியை ட்ரா பண்ணிவிட்டு நான் இருந்துட்டே தான் இருக்கேன். ஸோ நான் வந்து அழியக்கூடிய ஜீவா இல்லை. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இருக்குல்ல, என்னை பற்றின ஒப்பீனியனை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் பொழுது இந்த வேர்ல்டை பற்றின ஒப்பீனியனும் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் நிதித்தியாசனம். ஸோ பழைய வாசனாஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ விபரீத பாவனா நிவர்த்தி. இப்போ 5 லெவல்ஸ்: கர்ம, உபாசனா, ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனா. இந்த 5 ஸ்டேஜையும் நம்ம கோத்ரூ பண்ணினா நான் என்ன ஓனப் பண்ணுவேன், அகம் நித்திய சைத்தன்ய ரூப ஆத்மா அஸ்மி. இது வந்து சாதனா. நெக்ஸ்ட்டு வந்து பலம். ஸோ நாலேஜோட பெனிஃபிட். ஸோ கிருஷ்ணர் வந்து சில பெனிஃபிட்ஸை இங்கே வந்து நம்மளுக்கு சொல்கிறார். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக என்ன சொல்கிறார், சர்வத்திர சமதர்ஷனம். இப்போ இந்த பர்சன் வந்து அனாத்மா பிரதான டு ஆத்ம பிரதானமாக ஆகிட்டார் இல்லையா. இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டார் தன்னுடைய விஷயத்தை. ஸோ நான் வந்து கடலில் இப்போ விதவிதமான அலைகளை பார்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அந்த அலையோட சப்ஸ்டன்ஸான ஜலத்தை நான் பார்க்குறேன். ஸோ அந்த வெவ்வேறு அலையை பார்க்காம இப்போ என்ன பார்ப்பேன், எல்லாமே ஜலம்தான் அப்படின்னு பார்ப்பேன். வெவ்வேறு நகையாக நான் பார்க்கறத விட்டுட்டு இப்போ என்ன பார்ப்பேன், கோல்டாக நான் வந்து அதை பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு வளையல், செயின், மோதிரம் இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு என்ன தெரியும், அதனுடைய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான், கோல்டு தான் அப்படின்னு தெரியும் இல்லையா. அது மாதிரி இந்த பர்சனுக்கு அந்த ஆத்ம தரிசனம் இருக்கும். இப்போ பார்க்கும் பொழுது வேறு வேறு பர்சன்ஸாக தான் தெரியவா, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சைல்டு எல்லாம் வேறு தான். அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மேட்டர் பிரின்சிபிள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறையாக தான் தெரியும். ஆனால் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது என்னது நம்மளால் வந்து இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே எல்லா பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் இருக்கிறது
அந்த சேம் ஆத்மாதான் அப்படின்னு அந்த சமதர்ஷனம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். சமதர்ஷனத்தினால என்ன ஆகும்னா ராகத்வேஷம் நம்மளை விட்டு நீங்கும், பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிடும் ராகத்வேஷம். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன், இது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? அமிர்தத்வ பிராப்தி. இப்போ நான் வந்து என்னை அனாத்மா பாடியாக பார்க்கும் பொழுது நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடுறேன்? நான் மார்டல், அழிவுக்கு உட்பட்டவன் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நான் ஆத்மா அப்படின்னு தெரியும் பொழுது நான் மரணமற்றவன் அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ அலை வந்து தன்னை வெறும் அலை அப்படின்னு நினச்சிண்டு என்ன பண்ணுறது? பயந்து பயந்து வாழறது. ஓ, இப்போ நம்ம வந்து நான் பிறந்திருக்கேன், நான் போய் கரையை போய் ஹிட் பண்ணும் பொழுது நான் முடிஞ்சு போயிடுவேன், நான் வந்து திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு அந்த அலை வந்து பயப்படுறது. பட் ஒன்ஸ் அலைக்கு நான் அலை கிடையாது, நான் ஜலம்தான், பட் அலைங்கிற நாம ரூபத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா அதுக்கு மரண பயம் போயிடுறது. ஏன்? ஆஸ் ஜலம் அதுக்கு மரணமே கிடையாது. அமிர்தத்வ பிராப்திஹி, இம்மார்டாலிட்டி தான் செகண்ட் பெனிஃபிட். மூணாவது அகர்த்திருத்வ அபோக்திருத்வ பிராப்தி. நான் வந்து கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, பட் என்னோட ப்ரெசன்ஸில் அனாத்மா வந்து எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது. இப்போ அனாத்மா எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணிதுன்னா அதே அனாத்மாவுக்கு தான் அந்த ஆக்ஷன்ஸோடைய ரிசல்ட்டும் வந்து கிடைக்கிறது. நான் என்ன பண்ணுறேன்? வெறும் லைட்டு மாதிரி என்னோடய ப்ரெசன்ஸில் நான் வந்து எல்லா ஆக்ஷன்ஸையும் நான் இலூமின் பண்ணுறேன். ஸோ எந்த ரிசல்ட்டையும் நான் அனுபவிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? பிரம்மத்வம். அப்போ அகம் பிரம்ம அஸ்மி இது பிரம்மத்வ பிராப்தி. இப்போ பிரம்மத்வம்னா அந்த லிமிட்லெஸ்னஸ். இப்போ ஒரு அலையாக அது வந்து லிமிட்டட். ஒன்ஸ் அது ஜலம் அப்படின்னு தெரிஞ்சுன்றதுன்னா அது தன்னை எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஆஸ் ஜீவா நான் லிமிட்டட். ஒன்ஸ் நான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா லிமிட்லெஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் லாங்குவேஜில் ஜீவன் முக்தி, இதுதான் பெனிஃபிட். ஸோ கிருஷ்ணர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறார்? இந்த நாலேஜினால் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஸோ இது வந்து உன்னோட லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். அதனால இந்த நாலேஜை நீ கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர்யாந்தி தே பரம். ஸோ இதோட 13th சாப்டர் வந்து கன்க்ளூட் ஆகிறது. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோக முடியறது. ஸோ க்ஷேத்திரம்னா மேட்டர், க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கிளியராக இந்த சாப்டர் மூலமாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறார். நாமும் வந்து இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் தத் சத். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञयोर्विभागयोगो नाम क्षेत्रक्षेत्रज्ञविभाग त्रयोदशोऽध्यायः. श्रीकृष्णार्पणमस्तु. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. ஹரிஹி ஓம். ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நாளைக்கு நாளைக்கு வந்து ஈவினிங் திருஷ்ய விவேக ப்ரீமியர் இருக்கும். நாளைக்கு வந்து சண்டேயில். அப்புறம் மண்டேலேருந்து டெய்லி மார்னிங் லைக் ஒரு 20 minutes 7 o'clock மார்னிங் 7 AM நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ், அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜவம், அது பார்த்தோம்ல, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து
எவ்ரிடே 7 AM ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் பிராத்தஸ்மரணம், இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் அதனுடைய ஓகே பிராத்தஸ்மரணம் வந்து சாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேல்யூஸ் கிளாஸ் வந்து நாம் கேட்போம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நாம் போட்டுருக்கிற ஸ்கெடியூல். டெய்லி மார்னிங் 7 o'clock இருக்கும். நாளைக்கு ஈவினிங் 7 o'clock திருக் திருஷ்ய விவேக ப்ரீமியருக்கு எல்லோரும் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹரி ஓம்.